السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹுடைய கிருபையால் அந்நஹ்வுல் வாலி இரண்டாவது பாடம் 25வது பாடத்திலே இன்று நாம் இருக்கிறோம். இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு, இன்றைய பாடத்தில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னா, அல் முஅர்ரஃபு பில் அலிஃபி வல் லாமி. அலிஃப் என்னும் லாமை கொண்டு மாரிஃபாவாக ஆகுவது, அதாவது அலிஃப் லாமை கொண்டு மாரிஃபாவாக வருவது. இதற்கு முன் சென்ற பாடத்துல நாம மாரிஃபா நக்கிரா என்பதை ஃபர்ஸ்ட் நாம பார்த்தோம். நக்கிரான்னா எதுக்கு சொல்லுவாங்க, மாரிஃபானா எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்றத பார்த்தோம். அதற்கு அடுத்து இதற்கு முன்னாடி சென்ற 24வது பாடத்திலேயே அடுத்த ஒரு விஷயம் பார்த்தோம். அலமுன்னா என்னதுக்கு, அலமுன்றது மாரிஃபால ஒரு வகை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா முசன்னிஃப் அவர்கள், அதாவது மாரிஃபா அலிஃப் லாம், இந்த அலிஃப் லாம் வருவதும் என்னது, மாரிஃபாவுடைய ஒரு வகை. ஒரு இஸ்மில அலிஃப் லாம் வந்திருக்குன்னு சொன்னா அந்த இஸ்மிற்கு மாரிஃபாவான இஸ்மே மாரிஃபா என்பதாக சொல்லுவாங்க. அது அங்க வருது. ஒரு இஸ்மே நக்கிரா அதில் அலிஃப் லாம் நுழைந்தால் அதுவாகிறது மாரிஃபாவாக மாறிவிடும். உதாரணமா கிதாபுன், இதை கிதாபுன் நம்ம சொன்னோம்னு சொன்னா ஒரு புத்தகம், ஏதோ ஒரு புத்தகம் அப்படின்ற கருத்து வரும். ஆனா அதே சமயம் அலிஃப்லாம், இந்த அலிஃப்லாம் என்பது இணைவதின் மூலமாக மட்டுமே என்ன அர்த்தம் வருது, அல் கிதாபு அப்படின்ற இந்த வார்த்தை இந்த புத்தகம். அப்ப இதனை ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு புத்தகத்தை பார்த்து கூறுவதை போல இந்த வார்த்தை என்ன ஆகிறது, ஆகிவிடுகிறது. அதனால தான் மாரிஃபா அலிஃப்லாம் இல்லாத இந்த வார்த்தைக்கு என்ன சொல்லுவோம், நக்கிரான்னு சொல்லுவோம். இந்த அலிஃப்லாம் சேர்க்கப்பட்ட இந்த வார்த்தை எப்படி ஆயிடுச்சு, மாரிஃபாவாக மாறிடுச்சு. என்ன வித்தியாசம், ரெண்டும் கிதாபுன்ற ஒரே வார்த்தை தான், ஆனா என்ன வித்தியாசம், முன்னாடி அலிஃப்லாம் வந்து இருக்குது, இதுல அலிஃப்லாம் வரல. அப்ப அலிஃப்லாமை கொண்டு இந்த வார்த்தை மாரிஃபாவாக ஆக்கப்பட்டுருச்சு. இப்ப சரி வாருங்கள், இதுதான் இந்த பாடத்தை நம்ம இன்றைய பாடத்துல நம்ம பார்க்க போறோம். அதுபோல நம்முடைய ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக தீன் சம்பந்தப்பட்ட பல சேவைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். இங்கு அக்கௌண்டினுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ட்ரஸ்டிற்கு தங்களுடைய நன்கொடைகளை அன்பளிப்புகளை நாடுபவர்கள் இதன் மூலமாக தாங்கள் அனுப்பலாம். அதே போல இங்கு QR கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை ஸ்கேன் செய்தும் தாங்கள் தங்களுடைய நன்கொடைகளை அனுப்பலாம். சரி வாருங்கள், பாடத்திற்குள் செல்வோம். சரி வாருங்கள், இன்றைய பாடமான அல் முஅர்ரஃபு பில் அலிஃபி வல்லாமை பார்ப்போம் கிதாப்ல. அல் முஅர்ரஃபு பில் அலிஃபி வல்லாமி, அலிஃப் இன்னும் லாமை கொண்டு மாரிஃபாவாக ஆக்கப்படுவது. அப்ப அலிஃப் லாமை கொண்டு மாரிஃபாவாக ஆக்கப்படுவது. அல் அம்சிலத்து, ஃபர்ஸ்ட் உதாரணங்களை சொல்லுவாங்க. அல் அம்சிலத்து உதாரணங்கள். முதலாவது உதாரணம், அல் கிதாபு ஃபில் ஹிசானதி. அந்த புத்தகமாகிறது ஃபில் ஹிசானதி அலமாரியிலே, அந்த அலமாரியிலே இருக்கிறது. இதுல பார்த்தோன்னு சொன்னா அல் கிதாபு அலிஃப்லாம் என்ற அந்த மாரிஃபா என்பது வந்து இருக்குது. அலிஃப் மாரிஃபாவோட அலிஃப்லாம் வந்து இருக்கு. அதனால இந்த இஸ்மு மாரிஃபா ஃபி ஜார், மாரிஃபா முபுத்ததா ஃபி ஜார் அல் ஹிசானதி ஜுரூர். இதுலயும் பார்த்தோம்னா அல் ஹிசானதி என்பதுல அலிஃப்லாம் கொண்டு வரப்பட்டிருக்குது. இந்த ரெண்டுமே எப்படி வந்திருக்கு, மாரிஃபாவாக வந்திருக்குது. அப்ப என்ன அர்த்தம் தரும், அந்த புத்தகம் ஆகிறது அந்த அலமாரியிலே இருக்கிறது அப்படின்ற அந்த குறிப்பாக கூடிய ஒரு அர்த்தத்தை வைக்கணும். அடுத்து இரண்டாவது, இன்கசரல் மிஸ்பாஹு, அந்த விளக்கு உடைந்தது. இன்கசர் என்பது ஃபியாலே மாலி, அல் மிஸ்பாஹு ஃபாயிலு. இந்த மிஸ்பாஹ் என்பதை பார்த்தோம்னு சொன்னா அல் மிஸ்பாஹ் என்பதாக அலிஃப்லாம் மாரிஃபா வந்திருக்குது. அப்ப ஏதோ ஒரு பொருளை, இந்த என்னது இந்த விளக்கு அப்படின்ற ஒரு குறிப்பு என்பது இந்த இஸ்மில கிடைக்குது. அப்ப இந்த இஸ்முக்கு என்ன சொல்லுவாங்க, இஸ்மு மாரிஃபான்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ஃபாஸத்தில் மத்ரஸது ஃபிஸ் சிபாகி, அந்த பாடசாலையாகிறது அந்த போட்டியிலே வெற்றி பெற்றது.
ஃபாஸ என்பது ஃபியாலே மாதி. அல் மதுரசத்து ஃபாயில் ஃபி ஜார் அஸ்ஸிபாகி மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் தாலுக்கு ஃபாஸத் என்பதுல. இதுல அல் மதுரசத்து என்பதுல பார்த்தோம்னு சொன்னா அலிஃப்லாம் வந்திருக்குது. அப்ப மாரிஃபாவாக இஸ்மு மாரிஃபாவாக மாறிடுச்சு. அடுத்ததாக அஸ்ஸிபாகி என்பதுல பார்த்தோம்னாலும் அதே மாதிரிதான் அலிஃப்லாம் வந்திருக்குது. அப்ப இந்த இஸ்மு எப்படி ஆயிருச்சு? இஸ்மு மாரிஃபாவாக மாறிடுச்சு. அப்ப இஸ்மு மாரிஃபாக மாறினதுனால என்ன நமக்கு பலனு? குறிப்பு என்ற அந்த பலன் நமக்கு இந்த இஸ்முகள்ல நமக்கு கிடைக்கும். அடுத்ததான் நான்காவது உதாரணம், சகதத்தில் அஜலது பின் நஹரி. அந்த சக்கரம் அந்த நதியிலே விழுந்தது. சகதத் ஃபியாலே மாதி, அல் அஜலத்து ஃபாயில் ஃபி ஜார் அந்நஹரி மஜ்ரூர். இதுல அல் அஜலத்து என்பதிலையும் அந்நஹரி என்பதிலையும் இந்த ரெண்டு இஸ்மாக இருக்குது. அதுவும் இஸ்ம் மாரிஃபாவாக இருக்குது. எதனால? இந்த இரண்டிலையும் அலிஃப்லாம் என்பது வந்திருக்குது. அடுத்ததாக அஞ்சாவது உதாரணம், வகாஅத்தில் குரத்து ஃபில் ஹதீகதி. அந்த தோட்டத்திலே பந்து, அந்த பந்தாகிறது விழுந்தது. வகாத் ஃபியலை மாதி, அல் குரத்து ஃபாயில் ஃபி ஜார், அல் ஹதீகதி மஜ்ரூர். அல் குரத்து அல் ஹதீகதி என்பதில் எப்படி இருக்குது? இரண்டு இஸ்முகளும் மாரிஃபாவாக இருக்குது. எதன் காரணமாக? இரண்டு இஸ்மினுடைய ஆரம்பத்திலேயும் அலிஃப்லாம் வந்திருக்குது. அப்ப குறிப்பே இந்த அந்த பந்து, அந்த தோட்டம் என்பதா ஒரு குறிப்பான ஒரு அர்த்தத்தை இது கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக அல் பஹ்சு, ஆய்வு. இப்ப இதுல என்ன விஷயம்? இந்த மாரஃப் பில்லாம்னு என்ன, அலிஃப் அல்லாம்னு என்னன்னு சொல்லி சொல்ல போறாங்க. அல் அஸ்மாஉ, அந்த இஸ்முகள் ஆகிறது, பெயர்கள் ஆகிறது. அல்லத்தி எத்தகையதென்றால் ஃபி அவ்வலிஹா, அந்த இஸ்முகளுடைய ஆரம்பத்திலே அல் அலிஃபு வல்லாமு, அலிஃப்லாம் என்பது அந்த இஸ்முகளுடைய ஆரம்பத்திலே வந்திருக்கிறது. அத்தகைய இஸ்முகளாகிறது. ஃபில் அம்சிலத்தி சாபிகதி, முன் சென்ற அந்த உதாரணங்களிலே வந்திருக்கிறது. அத்தகைய இஸ்முகளாகிறது. எதுல்லு, அது அறிவிக்கிறது. குல்லும் மின்ஹா, அதிலிருந்து ஒவ்வொன்றும் அறிவிக்கிறது. எதுல்லு குல்லும் மின்ஹா, அந்த உதாரணங்களிலிருந்து, அந்த இஸ்முகளிலிருந்து ஒவ்வொன்றுமாகிறது அறிவிக்கிறது. அலா ஷைஇன் முஅய்யனின், ஒரு மஅரூஃபின் லனா, நமக்கு அறியப்பட்ட ஒரு குறிப்பான ஒரு விஷயத்தின் மீது அறிவிக்கிறது. ஃபஹிய, எனவே அதுவாகிறது. இதன் அந்த நேரத்திலே மஆரிஃபு, மாரிஃபாவாக இருக்கிறது. அப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மீது அறிவிக்கும் பொழுது அந்த இஸ்ம் எப்படி மாறுகிறது? மாரிஃபாவாக மாறுகிறது. பல் கிதாபு, எனவே கிதாப் என்ற அந்த வார்த்தை, வல் ஹிசானத்து மசலன், ஹிசானத்து என்பதை போல, இந்த உதாரணத்தை போல. லா யுராது பிஹிமா, அவ்விரண்டை கொண்டும் நாடப்படாது. ஐயு கிதாபின், எந்த கிதாப் என்பதாகவோ, அல்லது ஐயத்து ஹிசானத்தின், எந்த அலமாரி என்பதாகவோ நாடப்படாது. வைன்னமா யுக்ஸது பிஹிமா, அவ்விரண்டை கொண்டு நாடப்படுவதெல்லாம் கிதாபுன் ஹாசுன், குறிப்பான ஒரு புத்தகத்தை தான். வஹிசானத்துன் ஹாஸத்துன், குறிப்பான ஒரு அலமாரியை தான் நாடப்படும். மஅலூமத்துன் லிஸ்ஸாமிஇ, சாமியிற்கு அறியப்பட்ட ஒரு குறிப்பான அலமாரியையும் ஒரு குறிப்பான புத்தகத்தையும் தான் அவ்விரண்டை கொண்டு நாடப்படும். இப்ப என்ன சொல்ல வராங்க இந்த இடத்துல? இந்த அல் கிதாபு அல் ஹிசானத்து என்பதாக முதல் உதாரணத்துல வந்துருந்துச்சு. அப்ப அந்த அல் கிதாப் என்பதை கொண்டு ஏதோ ஒரு புத்தகம் என்பதாகவோ, அல்லது அல் ஹிசானத்து என்பதை கொண்டு ஏதோ ஒரு அலமாரி என்பதாக நாடப்படாது. மாறாக எப்படி நாடப்படும்? இது ஒரு குறிப்பான இந்த அலமாரி, இந்த புத்தகம் என்பதாக என்ன ஆயிடுச்சுங்க? குறிப்பாக்கப்பட்டு விட்டுச்சு. கதாலிக்க, எனவே தான் நன்றி ஆச்சு, இது மாரிஃபாவாக ஆயிருச்சு. கதாலிக்க, அது போலதான் யுகாலு ஃபி பகியத்தில் அஸ்மாஇ, மீதமாக இருக்கக்கூடிய அந்த பெயர்களிலேயும் இவ்வாறே சொல்லப்படுகிறது. அல்லத்தி எத்தகையதென்றா, எத்தகைய பெயர்கள்? அல் தஹலத் அலிஹா, அந்த பெயர்களின் மீது நுழைந்திருக்கிறது. அல் அலிஃபு வல் லாமு, லாம் அலிஃப் லாம் என்பது நுழைந்து இருக்கிறது, நுழைகிறது. அல் அஸ் அல்லத்தி தஹலத் அலிஹல் அலிஃபு வல் லாமு ஃபி ஹாதிஹில் அம்சிலதி ஒஃபி கைரிஹா. எனவே மீதமாக இருக்கக்கூடிய அந்த பெயர்களுடைய விஷயத்திலே சொல்லப்படுகிறது. அல்லத்தி எத்தகையதென்று, எத்தகைய இஸ்முகள் தஹலத் அலைஹா, அதன் மீது, அந்த இஸ்முகளின் மீது நுழைந்திருக்கிறது. அல் அலிஃபு வல்லாம், அலிஃப்லாம் என்பது அந்த இஸ்முகளிலே நுழைந்திருக்கிறது. ஃபி ஹாதிஹில் அம்சலத்தி,
இந்த உதாரணங்களிலே, இந்த மேல் கூறப்பட்ட இந்த உதாரணங்களையும் சரி, ஒஃபி கைரிஹா அவை அல்லாததிலே வேறு எங்கு வந்தாலும் சரி, என்னது வேறு வேற எந்த இடத்துல வந்திருந்தாலும் அது என்ன சொல்லப்படும்? அலிஃப்லாம் நுழைஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்த இஸ்ம் எப்படி ஆயிரும்? மாரிஃபாவாக ஆயிரும். வெறும் இந்த உதாரணத்துல வந்திருக்கிறது மட்டும்தான் மாரிஃபாவாக மாறும் அப்படின்றது கிடையாது. இங்க ஒரு உதாரணங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி அலிஃப்லாம் நுழைஞ்சுன்னு சொன்னா மாரிஃபாவாக ஆயிரும் அப்படின்றத ஒரு உதாரணம் காட்டுறாங்களே அன்றி இது மட்டும்தான் வரும், இது மட்டும்தான் வந்து அலிஃப்லாம் வந்து நுழைஞ்சா மாரிஃபாவும் மற்றதெல்லாம் ஆகாது அப்படின்றது கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க. சரி, அடுத்து இதனுடைய சட்டம் என்னன்னு சொல்றாங்க. அல் காயிதத்து சட்டம் 72வது சட்டம். இதா தஹலத்தில் அலிஃபு அலிஃப் வல் லாமு இன்னும் அலிஃப் இன்னும் லாம் நுழைந்தால் அலா இஸ்மின் நக்கீரத்தின் நக்கீராவான ஒரு இஸ்மின் மீது பெயரின் மீது அறியப்படாத ஒரு பெயரின் மீது அலிஃப் லாம் நுழைந்தால், அதாவது இஸ்மு நக்கீரான்னு சொன்னா ஒரு குறிப்பாக்கப்படாத ஒரு விஷயம், ஒரு பெயர், ஒரு இஸ்மு இருக்குது, அதன் மீது அலிஃப்லாம் நுழைந்தால் ஜஅலதுஹு மாரிஃபத்தன் அதனை மாரிஃபாவாக ஆக்கிவிடும். எதை? அந்த இஸ்மு எப்படி ஆக்கிடும்? மாரிஃபாவாக ஆக்கிடும். அப்ப ஒரு நக்கீராவான இஸ்மு தான், கிதாபுன்ற நக்கீராவான இஸ்மு, அதுல அலிஃப்லாம் நுழைஞ்சோன்னு எப்படி ஆயிருச்சு? மாரிஃபாவாக மாறிடுச்சு. இப்ப தம்ரீனாத் சொல்றாங்க. தம்ரீனாத்துன் பயிற்சிகள். இப்ப பயிற்சிகளை கொடுக்குறாங்க. முதலாவது பயிற்சி, இஜ்அலில் அஸ்மா அல் ஆத்தியத்த வரக்கூடிய அந்த பெயர்களை நீ ஆக்கு மஆரிஃப மாரிஃபாக்களாக நீ ஆக்கு. சும்ம லாஹா பின்பு அதனை அந்த இஸ்முகளை நீ வை ஃபி ஜுமலின் முஃபீதத்தின் பயன் தரக்கூடிய ஒரு வாக்கியத்திலே அதனை நீ வை. இப்ப என்ன சொல்ல வர்றாங்க? இந்த ஜும்லாக்கள் என்ன செய்யணும்? இந்த வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் மாரிஃபாவாக மாற்றணும். மாரிஃபாவாக மாற்றி ஒரு ஜும்லாவாக இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஜும்லால வச்சு ஜும்லாவை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததாக இரண்டாவது தம்ரீனு. அடுத்து இரண்டாவது தம்ரீனு, இஜ்அலில் மஆரிஃப அல்லதி ஃபில் ஜுமலில் ஆத்தியதி நகிராத்தின். இஜ்அல் மாரிஃப மாரிஃபாவாக நீ ஆக்கு, அல்லத்தி எத்தகைய மாரிஃபாவாக, ஃபில் ஜுமலில் ஆத்தியதி வரக்கூடிய இந்த ஜும்லாக்களிலே உள்ள அந்த வாக்கியங்களிலே உள்ள அத்தகைய மாரிஃபாவை நீ ஆக்கு. எப்படி ஆக்கணும்? நக்கீராத்தின் நக்கீராவாக நீ ஆக்கு. அப்ப என்ன சொல்ல வராங்க இங்க? உதாரணத்துல பார்த்தோம்னு சொன்னா முசனிஃப் அவர்கள் நிறைய மாரிஃபாவான அலிஃப்லாம் வைத்து மாரிஃபாவாக்கப்பட்ட நிறைய வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தைகளை நம்ம எப்படி ஆக்கணும்? நக்கீராவா மாத்தணும். நக்கீராவா மாத்துறதுன்னா எப்படி? இந்த அலிஃப்லாமை எடுத்து விட்டுறணும். அலிஃப்லாம் எடுத்து விட்டுறது மூலமா நக்கீராவாக ஆயிரும். இப்ப அடுத்தது இந்த 8 உதாரணம் கொடுத்தோம்னா இந்த 8 உதாரணத்துல அதே மாதிரி செய்யணும். அடுத்ததாக இம்ல இல் ஃபராக இம்லஇல் ஃபராக ஃபில் ஜுமலில் ஆத்தியதி பி அஸ்மாஇன் மஅரிஃபத்தின் பில் அலிஃபி வல் லாமி துனாசிபு குல்லு ஜும்லத்தின் குல்ல ஜும்லத்தின். இம்லஇல் ஃபராக அந்த காலியான இடங்களை நிரப்பு. எந்த காலியான இடங்கள்? ஃபில் ஜுமலில் ஆத்தியத்தி வரக்கூடிய இந்த வாக்கியங்களில் உள்ள காலியான இடங்களை நிரப்பு. எதை கொண்டு நிரப்பணும்? பி அஸ்மாயின் மாரிஃபத்தின் பில் அலிஃபி வல்லாமி அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபாவாக ஆக்கப்பட்ட அத்தகைய இஸ்முகளை கொண்டு, மாரிஃபாவாக்கப்பட்ட இஸ்முகளை கொண்டு, பெயர்களை கொண்டு அந்த காலியிடங்களை நீ நிரப்பு. துனாசிபு குல்ல ஜும்லத்தின் ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் தோதுவான ஒரு மாரிஃபாவை கொண்டு நீ அந்த காலியிடங்களை நிரப்பு. என்ன சொல்ல வராங்க இங்க? சில வாக்கியங்கள் ஒரு ஜும்லா முசன்னிஃப் அவர்கள் கொடுத்திருக்காங்க. இந்த முசன்னிஃப் அந்த கொடுத்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கோடு, புள்ளி மாதிரி போட்டு கோடு விட்டுருக்காங்க. அந்த காலியான இடத்த என்ன செய்யணும்? ஒரு மாரிஃபாவோட இஸ்ம, இந்த இடத்துக்கு தோதுவான ஒரு இஸ்ம என்ன செய்யணும்? அந்த இடத்துல வைக்கணும். அடுத்ததான் 4வது தம்ரீன். கவ்வின் அர்பஅ ஜுமலின் இஸ்மியத்தின் இஸ்மியாவான 4 ஜும்லாக்களை நீ ஆக்கு. யகூனுல் நீ உருவாக்கு. யகூனுல் முபுததஉ ஃபீஹா அதிலே முபுததாவாகிறது ஆகியிருக்க வேண்டும். முஅர்ரஃபன் மாரிஃபாவாக ஆகியிருக்க வேண்டும். பில் அலிஃபி வல்லாமி அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபாக்கப்பட்டதாக அந்த ஜும்லாக்களிலே முபுததா என்பது ஆகியிருக்க வேண்டும், ஆகியிருப்பது.
அதாவது 4 ஜும்லாக்களை நீ ஆக்கு. 4 ஜும்லாக்கள் இஸ்மியாவான ஜும்லா. இஸ்மியாவான ஜும்லான்னு சொன்னா முபத்ததா ஹபரும் வரும் அதுல. அப்படி முபத்ததா ஹபர் வரக்கூடிய அந்த இதுல முபத்ததா எப்படி இருக்கணும்? அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபாவா ஆக்கப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி 4 உதாரணங்கள் நீ எழுது. அடுத்ததாக கவ்வின் அர்பா ஜுமலின் ஃபிஅலியத்தின், ஃபிஅலியாவான 4 ஜும்லாக்களை நீ உருவாக்கு. யகூனுல் மஃஊலு பிஹி, அந்த அதிலே அந்த மஃபூல் பிஹி ஆகிறது. ஃபீஹா அதிலே எப்படி இருக்கணும்? மஃபூல் பிஹி ஆகிறது. முஅர்ரஃபம் பில் அலிஃபி வல்லாமி, அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபாக்கப்பட்டதாக மஃபூல் பிஹி ஆகிறது அதிலே இருக்கணும். அப்ப என்ன சொல்றாங்க? ஃபியாலியாவான ஜும்லான்னு சொன்னா ஃபியால் ஃபாயில் மஃபூல் வரும். அதுல ஃபியால் ஃபாயில் நார்மலா இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்ப மஃபூல் பிஹி எப்படி இருக்கணும்? ஆனா அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபாவாக ஆக்கப்பட்டதாக இருக்கணும். அப்படி ஒரு 4 உதாரணங்களை நீ கொண்டு வா அப்படி சொல்லி சொல்றாங்க. அடுத்து 3வது இது கவ்வின் அர்பா ஜுமலின் ஃபிஅலியத்தின், ஃபிஅலியாவான 4 ஜும்லாக்களை நீ உருவாக்கு. தஸ்தமிலு அலா இஸ்மி மஜ்ரூரின் முஅர்ரஃபின் பி அல், அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபாவாக்கப்பட்ட ஜர்ருடைய இஸ்மின் மீது பொதிந்ததாக 4 ஜும்லாக்களை நீ கொண்டு வா. என்ன சொல்ல வராங்க அந்த இடத்துல? 4 ஜும்லாக்களை உருவாக்கணும். அதுல மஜ்ரூர் எப்படி இருக்குன்னு சொன்னா அலிஃப்லாம் பெற்று மாரிஃபாவா வந்திருக்கணும். ஜார் மஜ்ரூரையும் வரணும் அதுல. அந்த ஜார் மஜ்ரூர்ல மஜ்ரூர் எப்படி இருக்கணும்? அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபா ஆக்கப்பட்டதா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்ததாக 5வது தம்ரீன் சொல்றாங்க. தம்ரீனுன் ஃபில் இன்ஷாய், உருவாக்குவதில் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இஷ்ரஹ், நீ விளக்கு. மா தாரிஃபுஹு, எதனை நீ அறிவாயோ அந்த ஒன்றை நீ விளக்கு. அன் குல்லி ஃபஸ்லின், ஒவ்வொரு பருவ காலத்தை தொட்டும். மின் ஃபுசூலி சனதி, வருடத்தினுடைய பருவ காலங்களிலிருந்து ஒவ்வொரு பருவ காலத்தை தொட்டும் நீ விளக்கு. பி இபாரத்தின் சஹீஹத்தின், சரியான வாசகத்தை கொண்டு. எந்த ரீதியில? பிஹைஸ், ஒரு ரீதியில். தமிழு குல்லு இபாரத்தின், ஒவ்வொரு வாக்கியமும் பொதிந்திருக்க வேண்டும். அலா அர்பஅத்தி அஸ்மாயின், 4 இஸ்முகளின் மீது. எப்படிப்பட்ட இஸ்மு? மஅரிஃபத்தின் பி அல், அல்லை கொண்டு மாரிஃபாவான 4 இஸ்முகளின் மீது ஒவ்வொரு இபாரத்தும் ஒவ்வொரு வாக்கியமும் பொதிந்திருக்க வேண்டுமே. அத்தகைய ரீதியில நீ என்ன செய்ய? விளக்கு. அத்தகைய ரீதியில வாக்கியத்தை அமைச்சு நீ விளக்கு. அப்ப இந்த இடத்துல முசன்னிஃப் அவர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படி சொல்லி சொன்னா, நீ அறிஞ்ச இந்த காலத்தை பற்றி அறிவாய். இப்போ உதாரணமா வசந்த காலம், ஒவ்வொரு காலத்தை பற்றி நாம் அறிவோம். மழைக்குடி அந்த மழை காலம், பனிகாலம், கோடை காலம், இப்படி ஒவ்வொரு காலத்தை பற்றி நாம் அறிவோம். அத நம்ம அரபியில எழுதணும். அரபியில எழுதுறப்ப எப்படி இருக்கணும்? வாக்கியம் எப்படி இருக்கணும்னு சொன்னா 4 இஸ்முகள், 4 இஸ்முகள் என்பது ஒவ்வொரு வாக்கியத்திலையும் இருக்கணும். ஒவ்வொரு வாக்கியத்திலையும் 4 இஸ்முகள் இருக்கணும். அந்த இஸ்முகள் எப்படி இருக்கணும்? மாரிஃபா, அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபாவாக்கப்பட்டதாக அந்த இஸ்முகள் இருக்கணும். இப்படி ஒரு இபாரத்தை நீ என்ன செய்ய? அமைச்சு கொண்டு வா என்பதாக இந்த 5வது தம்ரீன் என்பது சொல்றாங்க. அடுத்ததாக இந்த பாடத்தை நாம பார்க்க போகிறோம். அதாவது லமீரை பற்றிய ஒரு பாடம். மேல நம்ம என்ன செஞ்சோம்? அலமை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக என்ன பார்த்தோம்? நம்ம அலமுக்கு அடுத்து அலிஃப்லாம் மாரிஃபாவை பார்த்தோம். இப்போ லமீரை கொண்டு லமீரை பற்றிய சில விஷயங்களை இப்ப நாம என்ன செய்ய போறோம்? பார்க்க போகிறோம். அந்த லமீர் என்பதும் மாரிஃபா தான். ஏன்னு சொன்னா அது ஒன்று, இந்த லமீர் என்பது ஒரு முத்தக்கல்லிமி பார்த்து மீளும், அல்லது முஹாத்தபி பார்த்து மீளும், அல்லது காயிபை பார்த்து மீளும். இந்த 3 நபர்களை பார்த்து இந்த லமீர் என்பது மீளும். ஒன்று முத்தக்கல்லிம், உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா அன, நஹனு, இதே மாதிரி வரும். அல்லது முஹாத்தபு, அந்த, அன்தும், இது மாதிரி வரும். அல்லது லமீர் காயிபா வரும், ஹுவ, ஹும். எப்படி பார்த்தோம்னு சொன்னாலும் இது யாராவது ஒரு ஆளை குறிப்பாக்கிறோம். அந்த என்பதாக குறிப்பாக்கிறோம், அன்தும் என்பதாக, நீங்கள் என்பதாக குறிப்பாக்கிறது. அன, நான், நஹனு, நாங்கள், ஹுவ, அவன், ஹும், அவர்கள். இப்ப லமீரன் வச்சுட்டோம்னு சொன்னா எப்படி பார்த்தாலும் யாராவது ஒரு ஆளை, எதையாவது ஒரு பொருள் அது என்ன செய்யுது? குறிப்பாக்குது. எனவே அது என்னது? இஸ்மு மாரிஃபாவாக இருக்கிறது என்பதாக சில விளக்கத்தை
கொடுக்க போறாங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் லமீர்னா என்ன அப்படின்ற விஷயத்த இந்த பாடத்துல நமக்கு சொல்லி தருவாங்க. சரி, வாருங்கள் இன்றைய பாடத்துல இந்த பாடத்துக்குள்ள நம்ம போகுவோம். அல்லமீரு பிரதிச்சொல். லமீர் என்று சொன்னால் பிரதிச்சொல். நம்ம மேலே பார்த்தோம். லமீர் சொன்னா எதுக்கு வரும் அது? அந்த இடத்துல நம்ம ஒரு பெயரை சொல்லணும். இப்ப உதாரணமா ஜெயித் என்ற பெயரை, மாஜித் என்ற பெயரை எடுத்துக்கொள்வோம். இப்ப மாஜித் என்ற நபர் நம்மை விட்டு மறைந்திருக்கிறாரு. அப்ப என்ன சொல்லுவோம்? அவன். மாஜித் அவன் என்பதாக நாம சொல்லுவோம். அந்த பெயருக்கு பகரமாக என்ன செய்யறோம்? இந்த வார்த்தையை, அவன் என்ற அந்த வார்த்தையை புழங்குறோம். இப்ப முன்னாடி இருக்கான்னு சொன்னா இவன் என்ற அந்த வார்த்தையை புழங்குவோம். அதே மாதிரி தன்னை பற்றி ஒருத்தர் செய்தி சொல்ல போறான். நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா நான் வந்தேன் அப்படின்றப்ப நான் என்ற, இப்ப உதாரணமாக மாஜித் தன்னை பற்றி சொல்றான். மாஜித் வந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். மாறாக நான் வந்தேன். இப்படி நான் என்ற அந்த வார்த்தையை புழங்குறோம் அல்லவா? தமிழ்ல புழங்குறோம். இதே மாதிரி அரபியிலே புழங்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு தான் சொல்லுவாங்க பிரதிச்சொல். அல்லமீர் என்பதாக சொல்லுவாங்க. அல்லமீரு பிரதிச்சொல். அல் அம்சிலத்து உதாரணங்கள். ஃபர்ஸ்ட் உதாரணத்தை சொல்றாங்க. அன லா அத்தஅஹரு ஃபிஸ் ஸபாஹி. அந்த காலையிலே நான் பிற்படுத்த மாட்டேன். இதுல அன என்ற லமீர் என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்குது. அன நான் இப்ப என்ன ஆயிடுச்சு? ஒரு குறிப்பாயிருச்சு. நான் என்பது அது யாரு கூறுறானோ அவனை பார்த்து அது குறிப்பாகி விட்டது. யாரையும் குறிப்பாக்காமல் இல்லை. அப்ப இந்த இதுக்கு என்ன சொல்லுவாங்க? லமீர் மாரிஃபாவாக, இஸ்மு மாரிஃபாவாக இருக்குது, முத்தக்கல்லிமாக இருக்குது இது. அடுத்த உதாரணத்துல நஹ்னு நாரிஃபுல் வாஜிப. நாங்கள் கடமையை, அந்த கடமையை நாங்கள் அறிவோம். நஹ்னு என்பது இதுல முபத்ததா, நாரிஃபு ஹபர், அல் வாஜிப என்பது நாரிஃப் என்ற ஃபியாலை முதாரினுடைய மஃபூலா இருக்குது. இதுல நம்முடைய நோக்கம் என்னன்னு சொன்னா நஹ்னு என்ற வார்த்தை. இந்த நஹ்னு என்பது எப்படி இருக்குது? இது ஒரு இஸ்ம், இது ஒரு லமீரா இருக்குது. முத்தகல்லிம் ஜம்ஐ குறிக்கக்கூடிய லமீராக இருக்குது. நாங்கள் என்ற அர்த்தத்தை குறிக்கக்கூடியது. அப்ப நாங்கள் என்ற அப்படி சொன்னா குறிப்பாகி விட்டது. அப்ப லமீர் இஸ்ம் மாரிஃபாவாக இந்த இடத்துல வந்து இருக்குது. அடுத்ததாக அன்த துஹிப்புல் வத்தான. நீ அந்த ஊரை பிரியப்படுகிறாய். அந்த என்பது இந்த இடத்துல லமீர் என்பது வந்திருக்குது. இது ஆதிரிய உள்ள அந்த முதக்கரை பார்த்து கூறுவது. அப்ப இந்த என்ன ஆச்சு? இங்க ஒரு ஆணை பார்த்து கூறப்படுகிறது என்பது குறிப்பாகி விட்டது. அடுத்ததாக நான்காவது உதாரணம் அன்தி துதிஐனல் முஅல்லிமத. நீ அந்த ஆசிரியருக்கு கட்டுப்படுகிறாய். அன்தி என்பது இந்த இடத்துல முபுத்ததா, துதிஐன ஹபர், ஃபியாலை முலாரி, அல் முஅல்லிமத மஃபூல். இதுல நம்முடைய நோக்கம் என்னன்னு சொன்னா அன்தி என்ற இந்த லமீர் தான். இந்த லமீர் எப்படி இருக்குது? ஹாலிர் முஅன்னஸை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப ஒரு பெண்ணை இந்த வார்த்தை என்பது குறிப்பாக்கக்கூடியதாக வந்துருச்சு. எனவே தான் இந்த லமீர் என்பது இஸ்ம் மாரிஃபாவாக வந்திருக்குது. அடுத்ததாக அஞ்சாவது உதாரணம் மா அக்ரமல் முஅல்லிமு இல்லா ஈயாக்க. அந்த ஆசிரியர் உன்னையே தவிர சங்கே செய்யவில்லை. வேற யாரையும் சங்கே செய்யல. அதாவது உன்னை மட்டும்தான் அந்த ஆசிரியர் சங்கே செஞ்சிருக்காரு. இந்த இடத்துல ஈயாக்க, உன்னையே, இதுல பார்த்தோம்னு சொன்னா ஹாதிர், ஹாதிர் முதக்கரை குறிக்கக்கூடியது. உன்னையே தவிர. இந்த ஈயாக்க என்ற வார்த்தை என்னது? ஒரு நபரை பார்த்து, முன்னால் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆணை பார்த்து குறிப்பாக்கி கூறுது. எனவே இந்த தமீர் என்னது என்னது? இஸ்மு மாரிஃபாவாக இருக்குது. அடுத்ததாக ஆறாவது ஹுவ மூலிஉ. ஹுவ மூலிஉன் பில் லஇபி. அவன் அந்த விளையாட்டை கொண்டு ஆர்வம் உள்ளவனாக இருக்கிறான். ஹுவ, இதுல ஹுவ என்பது என்னது? லமீராக இருக்குது. காயிப் முதக்கரை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப இந்த லமீர் என்னது? இஸ்ம் மாரிஃபாவாக இருக்குது. ஏன்னு சொன்னா அவன் என்ற ஒரு நபரை அது குறிப்பாக்கி விட்டது.
நக்கீரான்னு சொன்னா எதையுமே குறிப்பாக்காம வரும். இந்த லமீரை பார்த்தோம்னு சொன்னா அவன் என்பதாக ஒரு நபரை இது குறிப்பாக்கிடுச்சு. அப்ப இது என்ன ஆச்சு? மாரிஃபாவாக மாறிடுச்சு. அல் பஹ்சு ஆய்வு. அதாவது மேல உதாரணங்கள் சொன்னாங்க, 6 உதாரணங்கள். இப்ப அந்த உதாரணங்கள்ல ஆய்வு செய்யறதுனால என்ன கிடைக்குது அதுதான் சொல்றாங்க. தஅம்முல் ஃபில் அம்சிலத்தி சாபிகத்தில் கலிமாத்தி. முன் சென்ற உதாரணங்களிலே இருக்கக்கூடிய வார்த்தைகளிலே நீ சிந்தி. தஅம்முல் நீ சிந்தி. அன வ நஹ்னு வ அன்த வ இய்யாக வ ஹுவ. இந்த வார்த்தைகளை அன என்ற வார்த்தை, நஹ்னு அன்த இய்யாக ஹுவ, இந்த வார்த்தைகளை முன் சென்ற உதாரணத்திலே உள்ள இந்த வார்த்தைகளை நீ சிந்திக்கிறாய். தஜிது அன்னஹா அஸ்மாஅன், அந்த இஸ்முக்களை நீ பெற்றுக்கொள்கிறாய். ததுல்லு அலா முஅய்யனின் மஅரூஃபின் லனா, நமக்கு அறியப்பட்ட ஒரு குறிப்பான ஒன்றின் மீது, குறிப்பானவற்றின் மீது அறிவிக்கக்கூடியதாக அந்த பெயர்களை நீ பெற்றுக்கொள்கிறாய். அப்ப இதுல என்ன ஃபஹிய, எனவே அதுவாகிறது, அந்த இஸ்முகளாகிறது, அந்த இஸ்முகளாகிறது. இதன் அந்த நேரத்திலே மாரிஃபுன், மாரிஃபாவாக ஆகிவிடுகிறது. அப்ப என்ன சொல்ல வராங்க இந்த இடத்துல? முன் சென்ற அந்த வாக்கியங்கள்ல எத்தனை 6 உதாரணம் போச்சு. ஒவ்வொன்றுலயும் என்ன பார்த்தோம்? அன, நஹனு, அன்த, ஈயாக்க, வஹுவ, அன்தி, இது போன்ற சில லமீர்களை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த லமீர்கள்லாம் என்னது? நமக்கு அறியப்பட்ட ஒரு ஒரு குறிப்பான ஒன்றின் மீது அறிவிக்கக்கூடியதாக இருக்குது. ஆனா நானு, ஹுவ அவன், இப்படி ஒவ்வொரு நபரின் மீது அது குறிப்பாக்கி, ஒரு விஷயத்தை அது குறிப்பாக்கி அறிவிக்கக்கூடியதாக அந்த லமீர்கள் வந்திருக்கு. எனவே அந்த லமீர்கள், அந்த இஸ்முகள் ஆகிறது என்ன ஆயிடுச்சு? அந்த நேரத்துல மாரிஃபாவாக மாறிவிடுகிறது. ஒய்தா நவர்த்த, நீ பார்த்தால், அசானியத்தன், சானியத்தன் இரண்டாவதாக நீ பார்த்தால், ரஐத்த பாதல் அஸ்மா இஸ் சாபிகதி, முன் சென்ற அந்த பெயர்களுடைய சிலதை நீ பார்ப்பாய். எதுல்லு அலல் முத்தகல்லிமி, அது முத்தக்கல்லின் மீது அறிவிக்கிறதாக நீ பார்ப்பாய். அப்ப என்ன சொல்றாங்க? இந்த முன் சென்ற உதாரணத்திலேயே இரண்டாவது முறையாக நீ பார்த்துன்னு சொன்ன என்ன விளங்கும்? அதுல செலவு விஷயம் என்ன இருக்கு? சில லமீர்கள் முத்தக்கல்லிமின் மீது, ஒரு தன்னிலையை பற்றி அறிவிக்கக்கூடிய அந்த முத்தக்கல்லிமின் மீது அறிவிக்கக்கூடியதா அந்த இஸ்முகள்ல சிலது இருக்கும். ஹுவ அதுவாகிறது. அந்த இஸ்முகள் என்னென்னது? அன, நஹனு. அன லமீர் என்னென்னது? அன, நஹனு என்ற இந்த இரண்டும் தான். இந்த இரண்டும் என்னது? லமீர் இஸ்மாக இருக்குது. இந்த இந்த இரண்டு எதன் மீது அறிவிக்குது? முத்தக்கல்லிமின் மீது அறிவிக்கிறது. ஒமின்ஹா, இன்னும் அந்த இஸ்முகளில் இருந்து, மா யதுல்லு அல ஷஹ்ஸில் முஹாதபி, முன்னிலையில் இருக்கக்கூடிய மனிதனின் மீது அறிவிக்கக்கூடிய ஒன்றும் இருக்கிறது. அறிவிக்கிற அறிவிக்கின்ற ஒன்றும் இருக்கிறது. அப்ப முன்னிலையில யார் இருக்காரோ அந்த நபரின் மீது அறிவிக்கக்கூடிய ஒரு இஸ்மும் இந்த இடத்துல இருக்குது. அது என்ன? வஹுவ, அந்த இஸ்மாகிறது. அந்த வ அன்தி, அந்த என்பதும் வ அன்தி என்பதுமாக இருக்கும். அந்த நீ ஒரு ஆண், வ அன்தி நீ ஒரு பெண். வ ஈயாக்க, இன்னும் நீ ஒரு ஆண், நீயே, உன்னையே என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. ஒமின்ஹா, இதுல என்னது? முஹாத்தபை அறிவிக்கக்கூடிய இஸ்முகள். இந்த இரண்டும் முத்தகல்லிமை அறிவிக்கக்கூடியது. இந்த மூன்று என்னது? முஹாத்தபில் இருக்கக்கூடியவங்களை அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். ஒமின்ஹா, அந்த சில இஸ்முகள் இருந்தும் தான் இருக்கிறது, முன் சென்ற அந்த இஸ்முகள் இருந்து இருக்கிறது. மா யதுல்லு அலல் காயிபி, மறைவின் மீது, மறைநிலையின் மீது அறிவிக்கின்ற ஒன்றுமாகிறது அந்த முன் சென்ற இஸ்முகளிலிருந்தும் இருக்கிறது. ஐ, அதாவது அந்த காயிப் என்று சொன்னால் ஐ, அதாவது கைரில் முத்தகல்லிமி, முத்தகல்லிமி வல் முகாத்தபி. முகாத்தப் என்னும், முகாத்தப் என்று சொன்னால் முன்னிலையில் இருக்கக்கூடியவர், முன்னிலை மற்றும் தன்னிலை அல்லாத மறைநிலையின் மீது அறிவிக்கின்ற ஒன்றாக இருக்கும். மிஸ்லு ஹுவ, உதாரணமாக ஹுவ என்பதை போல. ஒகுல்லு களிமத்தின், இப்ப என்ன சொல்லியிருக்காங்க இது வரைக்கும்?
மேல முதல்ல என்ன சொன்னாங்கன்னு சொன்னா சில இஸ்முகள் என்ன செய்து ஒரு குறிப்பிட்ட நபரின் மீது அறிவிக்குது. எனவே அது எப்படி ஆயிருச்சு? அது மாரிஃபாவாக மாறிடுச்சு. அடுத்து இந்த இடத்துல என்ன சொன்னாங்க? முத்தக்கல்லிமின் மீது எது அறிவிக்கிறது, முகாத்தவின் மீது எது அறிவிக்கும், காயிபின் மீது எது அறிவிக்கும் என்பதாக இதுவரையும் சொல்லிட்டாங்க. அடுத்து குல்லு கலிமத்தின் ஒவ்வொரு கலிமாவும் ஆகிறது, ஒவ்வொரு வார்த்தையும் ஆகிறது. ததுல்லு அலா வாஹிதின் ஒரு விஷயத்தின் மீது அறிவிக்கிறது. மின் ஹாதிஹி சலாசதி இந்த மூன்றிலிருந்து ஒரு விஷயத்தின் மீது அறிவிக்கிறது. துசம்மா அதற்கு பெயர் சொல்லப்படும். லமீரன் லமீர் என்பதாக பெயர் சொல்லப்படும். அதாவது இந்த மூன்றிற்கும் என்ன சொல்லாங்க? முத்தக்கல்லிமின் மீது அறிவிக்கக்கூடிய இந்த இஸ்மு, முகாத்தபின் மீது அறிவிக்கக்கூடிய இந்த இஸ்மு, காயிபின் மீது அறிவிக்கக்கூடிய இந்த இஸ்மு, இந்த மூன்றிற்கும் என்ன சொல்லுவாங்க? லமீர் என்பதாக சொல்லுவாங்க. அடுத்ததாக சட்டம் சொல்றாங்க. அல் காயிதத்து சட்டம் 73வது சட்டம். அல் லமீரு லமீர் ஆகிறது இஸ்முன் ஒரு இஸ்மாக இருக்கிறது. மாரிஃபத்துன் மாரிஃபாவான ஒரு இஸ்மாக இருக்கிறது. எதுல்லு அலல் முத்தக்கல்லிமி அது தன்னிலையின் மீது அறிவிக்கக்கூடியத ஒரு இஸ்மாக இருக்கும். அல்லது அவில் முகாத்தபி எதிர்நிலையில் இருக்கக்கூடியவருடைய எதிரிலே இருக்கக்கூடியவருடைய எதிர் தரப்பிலே முன்னிலையில் இருக்கக்கூடியவருடைய விஷயத்தின் மீது அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். அல்லது அவில் காயிபி மறைநிலையில் இருக்கக்கூடியவரின் மீது அறிவிக்கக்கூடியதாக அந்த இஸ்மு இருக்கும். அடுத்ததாக தம்ரீனாத் சொல்றாங்க. பயிற்சிகள். முதலாவது பயிற்சி, இஸ்தஹரிஜ் அல்லமாயிரல் அல்லதி தாரிஃபுஹா ஃபில் ஜுமலில் ஆத்தியதி. இஸ்தஹரிஜ் நீ வெளியாக்கு, அல்லமாயிர லமீர்களை அந்த பிரதிச்சொற்களை நீ வெளியாக்கு, அல்லதி எத்தகைய பிரதிச்சொற்கள், தாரிஃபுஹா எதனை நீ அறிவாயோ, அந்த அந்த ஹா என்பது லமாயிரை பார்த்து மீறும், அந்த பிரதிச்சொற்களை நீ அறிவாய். ஃபில் ஜுமலில் ஆத்தியதி வரக்கூடிய அந்த வாக்கியங்களிலே அந்த பிரதிச்சொற்களை நீ அறிவாயே, அத்தகைய பிரதிச்சொற்களை நீ வெளியாக்கு. அதாவது இந்த தம்ரீன் ஒன்றுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த உதாரணங்கள்ல நாம பார்த்தோம்னு சொன்னா அன்த என்ற லமீர்கள், நஹ்னு என்ற லமீர் இருக்குது, ஹுமா என்ற லமீர், ஹும், அன்தும், இப்படி இவைகள்ல இந்த ஜும்லாக்கள்ல எத்தனை லமீர்கள் இருக்கோ அந்த லமீர்களை அந்த ஜும்லாக்கு நேரம் நம்ம தனியா எடுத்து எழுதணும். இப்ப அன்த நஹ்னு என்ற இந்த இரண்டு லமீர்கள் இந்த உதாரணத்துல வந்திருக்கு. அப்ப என்ன செய்யணும்? இந்த உதாரணத்துக்கு நேரா அன்த என்பதை எழுதணும், நஹ்னு என்பதை எழுதணும். இப்படி நாம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் இந்த லமீர்களை அடையாளம் காண வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு தம்ரீனை நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்து இரண்டாவது தம்ரீனு, லா லமீரன் முனாசிபன் தோதுவான ஒரு லமீரை நீ வை, ஃபி அவ்வலி குல்லி ஜும்லத்தின் ஒவ்வொரு வாக்கியத்தினுடைய ஆரம்பத்திலேயும் தோதுவான ஒரு லமீரை நீ வை. மினல் ஜுமலில் ஆத்தியத்தி வரக்கூடிய வாக்கியங்களிலிருந்து ஒவ்வொரு வாக்கியத்திலேயும் அதனுடைய ஆரம்பத்திலே தோதுவான ஒரு லமீரை நீ வை. அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படி சொல்லி சொன்னா, இங்க வாக்கியங்கள்ல முவாரியான ஃபியாலு, மாதியான ஃபியாலு, இப்படி ஒவ்வொன்றுக்கும் அதற்குள்ள அந்த ஃபியாலுக்குள்ள லமீரை வச்சு கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபியாலுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? உதாரணம் இந்த உதாரணத்தை நாம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அகூமு இது என்னது? முத்தக்கல்லிமை குறிக்கக்கூடியத ஒரு முலாரியான ஃபியாலா இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? இதுக்குள்ள என்ன இருக்குது? அண என்ற லமீர் உள்ளக்க இருக்குது. இந்த அணவை என்ன செய்யணும்? இந்த வாக்கியத்தினுடைய ஆரம்பத்துல எழுதணும். அண அகூமு மினன் நௌமி முபக்கிரன். இப்படி ஒவ்வொரு உதாரணத்திலேயும் அந்த முலாரியான அந்த ஃபியாலினுடைய தோதுவான அந்த லமீர் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தி அந்த வாக்கியத்தினுடைய ஆரம்பத்துல கொண்டு வரணும். இதான் ரெண்டாவது தம்ரீனு. மூன்றாவது தம்ரீனு, லா லமீரன் முனாசபன் தோதுவான ஒரு லமீரை நீவை, பதிலல் அலாமி அல்லதி ஃபில் ஜுமலில் ஆத்தியத்தி வரக்கூடிய அந்த வாக்கியத்திலே இருக்கிறதே அத்தகைய அலாம்களிற்கு பதிலாக ஒரு தோதுவான அலம்களுக்கு பதிலாக ஒரு தோதுவான ஒரு லமீரை நீவை. என்ன சொல்ல வராங்க இந்த இடத்துல அப்படி சொல்லி சொன்னா, எங்க சில அலம்கள் இருக்குது. அலியுன், யசீது சமக்கு,
இப்ப ஜைனபாத்து இப்படி சில அலம்கள் என்ன செய்திருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. சிலத அலம்களை ஒருமையா கொண்டு வந்திருக்காங்க, சில அலம்களை பன்மையா கொண்டு வந்திருக்காங்க. இப்படி சில உதாரணங்கள்ல முசன்னிஃப் அவர்கள் கொடுத்திருக்காங்க. இந்த உதாரணங்கள்ல அந்த அலம்கள் ஒருமையா வந்திருக்குன்னா ஒருமைக்கு தோதுவான தமீர்களை இணைக்கணும், இல்ல பன்மையா வந்திருக்குன்னா பன்மைக்கு தோதுவான தமீர்களை இணைக்கணும். இப்படி ஒவ்வொரு இதுலயும் அந்த அலமை எடுத்துட்டு அதற்கு பகரமா என்ன வைக்கணும், ஒரு தமீர் அந்த இடத்துல வைக்கணும். ஆண்பால் பெண்பால் லமீர் எல்லாத்தையும் கவனிச்சு நம்ம என்ன செய்யணும், ஒரு லமீரை வைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நமக்கு சொல்லித் தராங்க. இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்ததாக அல் லமீருல் முன்ஃபசில் முத்தசில் இது சம்பந்தமாக தொடர்ந்து வரப்போகிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த அடுத்த வீடியோவில் இது சம்பந்தமா நாம் என்ன செய்வோம், விரிவாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.